நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு என்ன தொழில் தெரியுன்ற ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் நான் வழங்கினேன். இப்போ வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்னால் நான் துணிகளுக்கு வந்து வாங்கி தைக்கிறதுனா குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கலாம், இல்லை ஷர்ட் தைக்கலாம், நைட்டி தைக்கலாம், சுடிதார் தைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தைக்க தெரியுமா அந்த மாதிரி தைச்சு அந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறது. இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெஷினரி வாங்கணும், ரெண்டாவது அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மெட்டீரியல் வாங்கணும், ஒட்டிக்காங்க. இது ரெண்டும் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்யலாம். இப்போ எப்படி நேரடியாக நீங்களாக வந்து எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கடைகள் இருக்கும், அந்த கடையில் போய் நீங்கள் விலை சொல்லியிருப்பாங்க. சரியா? படிப்பு சொல்லிட்டு வயது சொல்லிட்டு அடுத்து என்ன பட்ஜெட் வந்து நீங்கள் கொட்டேஷன் வாங்கி வச்சுக்கணும். வெளியில இருக்கிறது வந்து எங்கள் ஆஃபீஸில் போடுற இந்த லோனுக்காக வெளியில் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷன் கார்டு எல்லாருக்கும் வச்சுருக்கணும். ஒரு இடத்துல வந்து 3 வருஷம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் நடத்த இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியறதுக்கு வந்து ரேஷன் கார்டு எல்லாருமே இருக்கும். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு ஓட்டர் ஐடி வச்சுக்கணும். ஏதாவது வந்து கட்டாயமாக இருக்கும். அதுவும் இல்லை, ஒரு எங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வில்லேஜ் பிஏஓ கிட்ட போய் கலெக்டர் ஆஃபீஸில் சொல்லி இந்த மாதிரி இந்த லோன் பர்பஸ்க்காக ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த இடத்துல இவங்க வந்து இத்தனை ஆண்டுகளாக குடியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். இது 3 ஏதாவது ஒன்று கட்டாயமாக வந்து உங்கள் இருப்பிடத்துக்கு வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரூஃப், அதில் இது 3 ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கீங்க கையில், அது வச்சுக்கணும். வாங்கி இப்போ வந்து தொழில் நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு இந்த அப்ளிகேஷனில் இதெல்லாம் ரெடி பண்ணுவீங்க. இதில் மெயின் இன்னொன்று என்ன, திட்ட அறிக்கை ஒன்று போடணும். திட்ட அறிக்கை போடுறது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். வெளியில் போய் ஒரு காஸ்ட் அக்கௌண்ட் சிஏவை பிடிச்சி ஒரு எல்லாருக்கிட்டே வந்து 2000 5000 கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் யார் அந்த மாதிரி அளவில் வாங்கினா எங்கள் அலுவலகத்தை பின்னாடி வந்து ஒரு லைப்ரரி, அங்கே வந்து நாங்களே இலவசமாக உங்களுக்கு திட்ட அறிக்கை தயார் செய்யணும். அதை நீங்கள் ரெடி பண்ணி எங்கள்கிட்டே வந்து இலவசமாகவே வாங்கிக்கலாம். நாங்கள் அதவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த விண்ணப்பத்துக்கு உங்களுக்கு 2 ஃபோட்டோ இதை ரெடி பண்ணி ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நேர்முக தேர்வு கொடுக்குறோம். நேர்முக தேர்வுனா அங்கே வந்து பெரிய கேள்வியெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பற்றி என்ன தொழில் தெரியும். இப்போ அப்பளம் தயாரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்பளம் தயாரிக்கிறதுனா அப்பளம் தயாரிக்கிறது என்ன மூலப்பொருள் தெரியும். இந்த அப்பளம் வந்து இவ்வளோ தயாரிச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வெளியில் மார்க்கெட் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இதை உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரிஞ்சோன்னா உங்களுக்கு லோனை வாங்கினா அதை வந்து ப்ராப்பராக கட்டுறதுக்கு வழி இருக்கும். அது உங்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காக தான் இதை கேட்பாங்க. அதனால என்ன சொன்னால் முதலே வந்து இந்த தொழில் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தெரிந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டில் செய்கிற தொழில் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ பெண்ணில் தயாரிக்கிற ஊறுகாய் தயாரிக்கிறது நல்லா பண்ணுவீங்க. மஞ்சள் பொடி, இந்த மசாலா பொடிகள் தயாரித்து பேக்கிங் பண்ணுறது, ரெடிமேட் பவுடர், இட்லி பொடி தயாரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அதுவும் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் கேட்குற இடத்துல பதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் தேர்வு பண்ணிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க பேங்க்கு தான் அந்த பேப்பரில் பார்வை பண்ணோம். அங்கே போய் வங்கி மேலாளர் வந்து மறுபடியும் பார்ப்பாங்க. வீட்டுக்கிட்ட இப்போ ஒரு இடம் ஒன்று ரெடி பண்ணணும். சொந்த வீட்டிலே உங்களுக்கு இப்போ இடம் இருக்குது, அதில் நாங்கள் தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுடைய வரி கட்ட ரசீது